ஒரு 15 பக்கம் ரொம்ப தெளிவா காரணங்கள் எழுதப்பட்ட ஒரு தற்கொலை கடிதம் கிடைச்சா வந்த குற்றவாளி யாருன்னு அப்பட்டமா தெரிஞ்சிடும் தானே நீங்க நினைப்பீங்க. ஆனா சட்டத்தோட பார்வை அவ்ளோ எளிமையானது இல்ல. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அலசல்ல இந்த அபினவ் மோகன் டெல்கர் எதிர் மகாராஷ்டிரா மாநிலம் வழக்கு மூலமா இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா, அதாவது ஒரு தொடர்ச்சியான அரசியல் நெருக்கடிக்கும் தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற குற்றத்துக்கும் நடுவுல சட்டம் எப்படி ஒரு கோட்டை வரையறை செய்யுதுன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க. இந்த வழக்கோட பின்னணி பாத்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமானது. அதாவது 7 முறை எம்பியா இருந்த ஒரு மூத்த அரசியல்வாதியோட மரணம் இது. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 பக்க கடிதம் எழுதியிருந்தார் இல்லையா? அதுல தன்னிடம் 25 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டினாங்கன்னு உள்ளூர் அதிகாரிகள் பழி வாங்கினாங்கன்னு ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. கரெக்ட். மேலோட்டமா பாக்குறப்போ இது ஒரு வெளிப்படையான குற்றம்னு தானே உங்களுக்கு தோணும். ஆனா இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 306 அந்த தற்கொலைக்கு தூண்டுதல் சட்டம், அதாவது அபட்மெண்ட் டு சூசைட், அதேதான். அந்த சட்டத்தின் கீழ் இத உடனே ஒரு குற்றமா நீதிமன்றம் ஏத்துக்கல. இது கேக்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. இவ்ளோ விரிவான கடிதம் இருக்கு, அதுவும் அதிகாரிகளோட பேர்கள் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஏன் சட்டம் இதை நிராகரிக்கணும்? அதுக்கு முக்கிய காரணம் சட்ட மொழியில சொல்ற மென்ஸ் ரியா, அதாவது குற்ற நோக்கம். ஒருத்தரை குற்றவாளியாக்க அவர் தற்கொலைக்கு தூண்டும் வகையில ஏதோ ஒரு செயலை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் பத்தாது. ஓ, வேற என்ன வேணும்? அந்த செயலுக்கும் நடந்த தற்கொலைக்கும் நடுவுல ஒரு நேரடி தொடர்பு, அதாவது ஒரு லைவ் லிங்க் இருக்கணும். குற்றம் சாட்டப்பட்டவங்க அவரை இறக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே செயல்பட்டிருக்கணும். ஓஹோ, இது கிட்டத்தட்ட அந்த ஒட்டகத்தின் முதுகை உடைத்த கடைசி வைக்கோல் அப்படிங்கிற பழமொழி மாதிரி தானே? அதாவது பல மாசமா ஒருத்தருக்கு பலவிதமான அழுத்தங்கள் கொடுத்திருந்தாலும் தற்கொலைக்கு சற்று முன் நடந்த அந்த கடைசி சம்பவம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். இங்கிலீஷ்ல இத ப்ராக்சிமேட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், அந்த உடனடி தூண்டுதல். ஆனா இங்க அதை நிரூபிக்கிறதுல என்ன சிக்கல் வந்தது? கடிதத்துல தான் எல்லாம் இருக்கே. கடிதத்துல கூறப்பட்ட அந்த அவமானங்கள் எல்லாம் பல மாசங்களுக்கு முன்பே நடந்தவை. சொல்லப்போனா அவர் இறப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்புதான். நாடாளுமன்ற குழு அவருக்கு பாதுகாப்பு உறுதி அளிச்சு விசாரணையும் தொடங்கியிருந்தாங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிலைமா அவருக்கு சாதகமா மாறத் தொடங்கியிருந்த அந்த 10 நாட்கள்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்விக்குறி. நேரடி தொடர்பு, அந்த லைவ் லிங்க் அங்க அருந்து போகுது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த நேரடி தொடர்பு இல்லாததால தான் இங்க குற்ற நோக்கத்தை நிரூபிக்க முடியல. ஒருவேளை அவர் அந்த 10 நாட்களுக்குள்ள புதிதா ஏதேனும் ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகி இருந்தா இந்த வழக்கோட திசையே மாறி இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வரதட்சும மரண சட்டங்களை நீங்க எடுத்துக்கிட்டா, அதாவது செக்ஷன் 304B ஐபிசி பாத்தீங்கன்னா, அதுல தற்கொலை நடந்தாலே கணவனோட குற்ற நோக்கம் தானாகவே ஊகிக்கப்படுதே. ஆமா, அது போன்ற ஒரு கடுமையான விதி ஏன் இங்க பொருந்தாது? அது ஒரு நல்ல கேள்வி. ஆனா அந்த கடுமையான வரதட்சணை சட்டங்கள்ல கூட இறப்பதற்கு சற்று முன், அதாவது சூன் பிஃபோர் டெத் அப்படிங்கிற வாசகம் தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓ, அப்போ அங்கேயும் அந்த உடனடி தூண்டுதல் தேவைப்படுது. கண்டிப்பா. அதை விட முக்கியமா இந்த 15 பக்க தற்கொலை கடிதத்தோட நம்பகத்தன்மையிலே ஒரு பெரிய ஓட்டம் இருந்தது. ஆமா, நான் கூட படிச்சேன். அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த எந்த அதிகாரப்பூர்வ புகார்லயும் இந்த 25 கோடி ரூபாய் மிரட்டல் பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. கரெக்ட். பல மாசமா புகார் அளித்தவர் திடீர்னு இறக்கும்போது மட்டும் இவ்வளவு பெரிய தொகையை பத்தி குறிப்பிடுறது ரொம்ப முரண்பாடா இருக்குன்னு நீதிமன்றம் சந்தேகப்பட்டுச்சு. முந்தைய புகார்கள்ல வெறும் நிர்வாக ரீதியான தொல்லைகளை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். பணப்பறிப்பு பத்தி எந்த பதிவும் இல்ல. அப்படியென்றால் ஆதாரமே இல்லாம ஒரு தற்கொலை கடிதத்துல பேர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒருவர் மேல வழக்கு பதியப்பட்டா அவங்க வருடக்கணக்குல நீதிமன்றத்துல நிக்க வேண்டியதில்லை, அப்படிதானே? நிச்சயமா. இதுக்குதான் குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது செக்ஷன் 482 சிஆர்பிசி. அந்த வழக்கை ரத்து செய்யற அதிகாரம். ஆமா, குவாஷ் பண்றது. குற்ற நோக்கம் அறவே இல்லாத அடிப்படை ஆதாரமற்ற வழக்குகளை தொடக்கத்திலேயே உயர்நீதிமன்றங்கள் ரத்து செய்ய முடியும் அப்படிங்கறதை இந்த வழக்கு மிக தெளிவா உறுதி செஞ்சிருக்கு. அதாவது ஒருவர் ஒரு கண்டிப்பான முதலாளியாகவோ இல்ல ஒரு அரசியல் எதிரியாகவோ இருந்தாலே அவர் மேல தற்கொலைக்கு தூண்டியதா எளிதில வழக்கு தொடுத்துட முடியாது. உண்மைதான்.
ஒரு மனித இழப்போட சோகத்துக்கும் குற்றத்திற்கான சட்டப்பூர்வமான வரையறைக்கும் நடுவுல சட்டம் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம எவ்வளோ நுட்பமா செயல்படணும் அப்படிங்கறத இது காட்டுது. இறுதியா இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு சொல்றோம். ஒரு 15 பக்க தற்கொலை கடிதம் கூட ஒருவரோட குற்ற நோக்கத்தை உறுதி செய்ய பத்தாது அப்படின்னா, ஒருவர் உண்மையாவே தற்கொலைக்கு தள்ளப்பட்டாரா இல்ல பொதுமான வாழ்க்கை மற்றும் அரசியல் அழுத்தங்களால இந்த சோகமான முடிவை அவரே சுயமா எடுத்தாரா அப்படிங்கறத சட்டம் எப்படி துல்லியமா பிரித்தெரியும்? ஆமா, இந்த மங்கலான எல்லைய சட்டம் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திக்கிறா.